சிதம்பரம் அருகே மீதிக்குடி பகுதியில் தாழ்வாக சென்ற மின்கம்பிகள் உரசியதில் 3 குடிசை வீடுகள் தீயில் எரிந்து 5 நாட்கள் ஆன நிலையில் அரசு உதவவில்லை என்று பாதிக்கப்பட்டவர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இந்த தீ விபத்தில் 20 சவரன் நகைகள், 50,000 ரூபாய் ரொக்கம், இருசக்கர வாகனம் உள்ளிட்டவை எரிந்து சேதமடைந்தன. 5 நாட்கள் கடந்த நிலையில் அரசு உடனடியாக நிவாரணம் வழங்க வேண்டும் என பாதிக்கப்பட்டோர் கோரிக்கை விடுத்துள்ளனர். கவர்மெண்ட் மூலியமாக சார் ஒரு வேளை சாப்பாடு, ஒரு குழந்தைக்கு ஒரு வேளை பால் கூட எங்களுக்கு வழி இல்லாத 5 நாளாக ரொம்ப தவிச்சு போய் நிற்கிறேன் சார். நடுத்தெருவில் எல்லாருமே சேதமாயிடுச்சு. எதை சொல்கிறதுன்னு தெரியல. வச்சுக்கிற துணியிலேருந்து வச்சுக்கிற நகை முதல்ல அனைத்தும் சேதமாகி எனக்கு தான் சார் ரொம்ப நஷ்டம். எனக்கு குழந்தை 40 வயசு ஆகுது சார். எனக்கு கை குழந்தைய வச்சுருக்கேன். இதை வளர்க்குறதுக்குள்ளே எனக்கு ஆயுசே முடிஞ்சிடும். இதை கட்டி கொடுக்கறதுக்கு ஏதோ ஒரு பொண்ணு அதை கரை சேர்த்துலான்னு எதை சேர்த்து வச்சுருந்த நகை, பணம், பத்திரம் எல்லாமே நான் எரிஞ்சு சுத்தமாக நடத்தல நிற்கிறேன் சார். என்னால் பேச கூட முடியல சார். 5 நாளா கவர்மெண்ட் இன்ன வரைக்கும் என் பிள்ளைக்கு ஒரு வேளை பால் கிடையாது. இந்த அதிகாரமே இது வரைக்கும் வரவே இல்லை சார். 4 நாள் நாங்கள் ரோட்லேயே தான் படுத்துருந்தோம் சார். அரிசி காய்கறி அதை வச்சு சமைச்சு சாப்பிட கூட இடம் இல்லாமல் நாங்கள் பசங்க ட்ரெஸ்ஸு, காலேஜ் போட்டு போகிற ஒன்றும் இல்லை சார். வண்டி 2 லட்ச ரூபா வண்டி எல்லாமே எரிஞ்சு எல்லாமே சேதாரமாக போயிடுச்சு சார். துணி இல்லாமல் எல்லாம் எரிஞ்சு, பவுன் எரிஞ்சு, பணம் எரிஞ்சு ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். அரசாங்கம் தான் பார்த்து அவங்களுக்குலாம் ஏதாவது உதவி பண்ணும்.